ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே பை த கிரேஸ் ஆஃப் காட் சீசன் 2 எபிசோட் 9 தான். மறக்காம கீழே லைக் பண்றேன். அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக் உள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்ல எலியாராவோட அந்த அகாடமியை தான் காட்டுறாங்க. உள்ள இருக்க டீச்சரும் அங்க இருக்க பசங்க கிட்ட சொல்லிருக்காங்க, இந்த மாதிரி நாம போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம், மேஜிக்கை எப்படி நம்மளால ஃபீல் பண்ண முடியும் அதை பத்தி நம்ம நிறையவே ட்ரைனிங் எடுத்துருப்போம். நிறைய விஷயத்த நம்ம பார்த்தோம். இன்னமும் யாரால மேஜிக்கை ஃபீல் பண்ண முடியலையோ அவங்க வந்து திரும்பவும் அதே ட்ரைனிங் பண்ணுங்க. அதே பண்ணி ஃபீல் பண்ண இன்னமும் ட்ரை பண்ணுங்க. இந்த மேஜிக் பவர் என்ன நடக்கும்னா உள்ள இருக்க மேஜிக்கை நம்மளால கண்ட்ரோல் பண்ணி வெளியில எடுக்க முடியும். இங்க எலியாராவும் இதெல்லாம் பார்த்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப போர் அடிக்குது. ஏன்னா இதெல்லாம் நான் ஆல்ரெடி கத்துக்கிட்டேன். அதுக்கும் மேல நான் டியூ கடை போனா அதனாலேயே என்கிட்ட யாருமே பேசுறதுக்கும் வர மாட்டாங்க. இதுக்கப்புறம் அவளும் வேற ஒரு இடத்துக்கு போயின்னு இருக்கா. திடீர்னு பார்த்தா இன்னும் தேங்க குரல் கொடுக்குறான். என்னோட பேரு மிஷேல். நான் வந்து பின்னால இருந்து உங்களை பார்க்கும் போது நீங்க லேடி ஜாமலா இருப்பீங்கன்னு எனக்கு வந்து சுத்தமா தெரியாது. அதனால என்ன மன்னிச்சிருங்க. ஏன்னா நான் ரூடா பிஹேவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் நீ அப்படி எல்லாம் சொல்ல இருக்க. இந்த மாதிரி இங்க ஸ்டேட்டஸ்லாம் மேட்டர் இல்ல. இதுக்கப்புறம் அங்க எலியாராவும் சொல்றான், நீ வந்து லேடின்லாம் கூப்பிட தேவையில்ல, என்ன வந்து நீ நார்மலான பேரை வச்சே கூப்பிடலாம். இதுக்கப்புறம் தான் அந்த மிஷேலே கேட்கறான், ஆமா ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? ஏன்னா நீங்க வந்து தனியா இருக்கீங்க. பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல, ஆனா இங்க இருக்க லெசன் எல்லாமே. ஆமா நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா நானும் அதே மாதிரி தான் நடிச்சுன்னு இருக்கேன் இந்த லெசன்ஸ் எல்லாம் படிக்கிற மாதிரி. இந்த சைடு வெளியில மியோபி எல்லாமே ஒழிஞ்சிருந்து கேட்டுன்னு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல அங்க மிஷேலும் சொல்றான், இந்த மாதிரி என் கூட யாருமே பேசுறதே இல்ல தெரியுமா. என்ன சொல்ற, நீ வந்து பாப்புலரா இருக்க, சோ அதனால நிறைய பேர் பேசுவாங்கன்னு நினைச்சவங்க கூட. ஆமா நான் பாப்புலரா இந்த ஃபர்ஸ்ட் நான் இங்க வரும்போது, ஆனா எனக்கு அவ்வளோ சோஷலைஸ் ஆக எனக்கு தெரியாது. சரி அப்போ எதுக்கு நீங்க வந்திருக்க? அதுக்கு பார்த்தா அவன் ஏதோ ஒரு பேப்பரை காட்டுறான். அப்பனா நீ ஒரு அல்கெமிஸ்டா என்ன? இல்ல இல்ல நான் வந்து அல்கெமிஸ்ட் எல்லாம் இல்ல, இது வந்து மேஜிக் சர்க்கிள். என்னது மேஜிக் சர்க்கிளா? அது என்னது? அது வந்து பிரான்ச் ஆஃப் அல்கெமியோட ஒரு ஸ்டடி தான். உனக்கு வந்து புரியாதுன்னு நினைக்கிறேன். இரு நான் உனக்கு வரைஞ்சு காட்டுறேன். இந்த மேஜிக் வந்து ஆல்ரெடி இங்க ஒரு டீச்சர் இருந்தாங்க போன வருஷம், அவங்க வந்து சொல்லி தந்துட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அவங்க வந்து இப்போ இங்க ஜாப் பண்றது இல்ல. அதனால எனக்கும் யாருமே இல்ல சொல்லி தரதுக்கு. அதனால என்னவோ தெரியல, நானே இதை கத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா நான் நினைச்சு பார்க்கல இந்த மாதிரி உனக்கும் அல்கெமியை பத்தியும் மேஜிக் சர்க்கிளை பத்தியும் தெரிஞ்சிருக்கும்னு. இதெல்லாம் கேட்டு இருக்க எலியாராக்கும் அங்க பழைய விஷயம்லாம் ஞாபகம் வருது. ஏன்னா ரியோமா தான் அங்க சில டைம்ல அல்கெமி எல்லாம் யூஸ் பண்ணிருப்பான். அதை பார்த்து தான் இவளுக்கே தெரிஞ்சிருக்கும் அல்கெமினா என்னதுன்னு. அங்க மிசைலும் கேட்கறான், ஆமா உனக்கு வந்து அல்கெமியை பத்தி தெரியுமா? உன்னால எனக்கு கத்து தர முடியுமா? இல்ல எனக்கு வந்து அல்கெமியை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அப்பனா நீ வந்து கவலைப்படாத, நான் வந்து உனக்கு சொல்லி தரேன். சரி அது இருக்கட்டும், நீ வந்து எதுக்கு இது மேல ரிசர்ச் பண்ணிருக்க? அதுவா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கும் மேல இதை ரிசர்ச் பண்ணும்போது ஜாலியாவும் இருக்கும். எந்த ஃபீல்டுல வந்து ரிசர்ச்சுக்கு ரொம்பவும் கம்மியான இது இருக்கோ அங்க வந்து நம்ம டிஸ்கவர் பண்றது நல்லது. மிஷேல் வந்து சொல்ல போனா அப்படியே நம்ம ரியோமா மாதிரி தான் இருக்கா. இதுக்கப்புறம் அங்க மிஷேலும் ஏதோ ஒரு மேஜிக் அங்க யூஸ் பண்றான். இதனால அந்த மேஜிக் சர்க்கிள்ல இருந்து நெருப்பெல்லாம் வந்தா இதை பார்த்து அவ ரொம்ப பயந்து போயிடறான். என்ன வந்து மன்னிச்சிருப்பா, நீ வந்து பயந்துட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல நான் தான் உங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் தான் உங்க ரெண்டு பேருக்கு இடையில வந்தேன். நீ வந்து மியோபி தானே? ஆமா நான் வந்து சொல்ல போனா இங்க எதுக்கு வந்தேன்னா, ரியோமான்னு ஒரு பையன் கிட்ட இருந்து எலியாராக்கு நான் ஒரு மெசேஜ் தரணும். இதை கேட்டோன்னே அங்க எலியாராக்கு ரொம்பவும் ஆச்சரியமாயிடுது. உனக்கு எப்படி ரியோமா பத்தி தெரிஞ்சிருக்கு? அதுவா மிஸ்டர் ரியோமா வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, என்னோட ஃபாதர் அவன் சந்திக்கலான்னு தான் அந்த டைம்ல தான் நான் அவனை சந்திச்சேன். அதுக்கப்புறம் அவனுக்கு நான் அகாடமிக்கு போறேன்னு தெரிஞ்சோடனே அவன் வந்து ஒரு மெசேஜையும் உனக்கு கொடுக்க சொல்லி எனக்கு தந்தான். அந்த மெசேஜ் என்னன்னா குட் லக். இந்த மெசேஜை தான் அவன் எனக்கு கொடுக்க சொன்னான். எனக்கு தெரிஞ்சு அவன் மேல ரொம்பவும் கவலைப்படுறான்னு நினைக்கிறேன். இது கேட்டு இருக்க எலியாராக்கும் அங்க பழைய விஷயம் எல்லாம் ஞாபகம் வருது. எலியாரா வந்து ஸ்டார்டிங்ல சொல்லிருப்பால, எனக்குன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னும் இல்ல, அதுக்கும் மேல என்னோட பவர்ஸை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தோன்னே தான் அவளுக்கே ஒரு விஷயம் புரியுது. ரியோமா வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அமைச்சு தந்திருக்கான். அதாவது இவ கூட இதே ஒரு வாய்ப்பா வச்சு நான் ஃப்ரெண்ட் ஆகணும்னு. இதனாலேயே அவளும் அவங்க சொல்றான், இந்த மாதிரி நம்ம இதே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வச்சு நம்ம ஃப்ரெண்டா இல்லாமா? எனக்கு அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. அதுக்கும் மேல நீ டியூ கூட பொண்ணுப்பா. நான் அதான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, இங்க வந்து ஸ்டேட்டஸ் வந்து மேட்டர் ஆகாது. அப்படி நீ எனக்கு ஃப்ரெண்டா இல்லைன்னா எனக்கு வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிற அளவுக்கு யாருமே இல்லாம ஆயிடுவாங்க. அதனால நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாமா? இதை கேட்கிற அவளுக்கும் அவ்வளவு சந்தோஷம். அவளும் அங்க ஒத்துக்கிறா. பின்னாடி இருக்க மிசைல சொல்றான், இந்த மாதிரி நானும் உங்க கூட ஃப்ரெண்டா இருக்கலாமா? இதை கேட்கிற அவங்க ரெண்டு பேருமே ஒத்துக்க. இதனால அவங்க மூணு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் மிசைல சொல்றான், இந்த மாதிரி நம்ம பிராக்டிஸ் டீமுக்காக ஒரு டீம் வந்து உருவாக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு டீம்ல 5ல இருந்து 6 பேர் இருப்பாங்க. என்ன பண்றது, நம்ம வந்து வெறுமா 3 பேர் தானே இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி ஆளுங்களை சூஸ் பண்ணனா இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் அது வந்து அவங்களுக்கு எந்த விதமான மேட்டராவும் இருக்கக்கூடாது. நீங்க சொல்ற மாதிரி எனக்கு ஒரு பர்சன் தெரியும். சீன்ல அங்க ஒரு பொண்ணு சண்டை போட்டு இருக்கு. இவளோட பேரு ரியலா கிளிஃபோர்டு. பேரல் கிளிஃபோர்ட் ஃபேமிலியோட பெரிய பொண்ணு இவ தான். கிளிஃபோர்ட் ஃபேமிலி வந்து ஃபர்ஸ்ட் ராயல் நைட்ஸா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேரலோட டைட்டில் வந்து கிடைச்சது. ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான். இவளுக்கு வந்து மத்தவங்க ஸ்டேட்டஸை பத்திலாம் எந்த விதமான கவலையும் இல்ல. இந்த சைடு கிளிஃபோர்டோட மேட்ச் அங்க முடியுது. அவளும் அங்க முடிச்சக்கு அப்புறம் அங்க மிசைல சொல்றான், நீ வந்து எங்க 3 பேரோட டீம்ல ஜாயின் பண்றியா? இதை கேட்கிற அவளும் ஒத்துக்கிறா. இதை கேட்டு இருக்க அவங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க 4 பேருமே உட்காந்து இன்னமும் ஒருத்தர் வேணும் அப்படின்னு பேசின்னு இருக்காங்க. அங்க மியோபியா சொல்றா, இந்த மாதிரி கிளிஃபோர்ட் வண்டி தான் நம்ம டீம்லயே க்ளோஸ் ரேஞ்சில ஃபைட் பண்ற மாதிரி இருக்கா? ஓ அதுதான் விஷயம். இந்த மாதிரி க்ளோஸ் ரேஞ்சில ஃபைட் பண்ற மாதிரி யாராச்சும் தேர்னா நல்லா இருக்கும். அப்படி ஒரு பொண்ணு இருக்கு. ஆனா அது ஒரு ஸ்கவுட் டைப் பொண்ணு. இவளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ட்ராப்ஸ் எல்லாம் வைக்கிறது. இவளோட பேரு கானனு. இவ வந்து ஒரு காமனர். அப்படி இருந்தும் இவளோட கிராஃப்டிங் ஸ்கில் அது வந்து வேற லெவல்ல இருக்கும். எப்படி பார்த்தாலும் இவ வந்து கிராஃப்ட்
ஸ்போர்ட்ஸ்மேனா ஆகணும்னு ஆசைப்பட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்கிற மத்தவங்களுக்கும் இது சரியா பார்த்தா இதனாலே அவங்களும் ஒத்துக்கிறாங்க இந்த பொண்ணு வந்து கரெக்டா இருக்கும் நம்ம டீமுக்குன்னு. இந்த சைடு அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க, அதுவும் ஒரு சோகத்துல உட்காந்து இருக்கு. இன்னும் நிறைய பேர் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா. இதனாலே அந்த பொண்ணு சோகமா உட்காந்து இருக்கும் போது அங்க மியோபியும் வந்து கேக்குறா, நீ வந்து என்னோட டீம்ல ஜாயின் பண்றியா? கேக்குற அவளுக்கும் அவ்வளவு சந்தோஷம். என்னது உண்மையாவா? ஆமா உண்மைதான், நீ வந்து என்னோட டீம்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதனாலே அவளும் அங்க வந்து அவளோட பேரை சொல்லி அங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. என்னோட பேரு கானன் சூசர். என்னது லாஸ்ட் நேம் சூசரா? ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், இந்த பேர் வந்து நல்லா இல்லாம இருக்கலாம், இருந்தாலும் நான் வந்து சூசர் ஃபேமிலில இருந்து வந்த ஒரு பொண்ணு தான். எங்களோட ஃபேமிலி வந்து இந்த கிராஃப்டிங் ஐட்டம்லாம் விற்கிறதுல ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. ஆனா அப்படி இருந்தோம் எனக்கு வந்து கிராஃப்டிங் வரவே வராது, நான் வந்து ஒரு ஃபெயிலியர். இதெல்லாம் கேட்டு இருக்க கிளிஃபோர்டும் கேக்குறா, ஆமா நீ வந்து என்னதான் சொல்ல வர, எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல, கிளியரா சொல்ல முடியுமா? அதுவா ஏன்சன்மென்ட் மேஜிக், அது வந்து எந்த மாதிரி பர்சன் டெவலப் பண்ணாங்கன்னா அது வந்து கிஃப்டட் மத் தான். இதை வந்து யாரால யூஸ் பண்ண முடியும்னா யாரெல்லாம் அவங்களோட பிளட் லைன் வழியா வந்திருக்காங்களோ அவங்களால ஒண்டி தான் யூஸ் பண்ண முடியும். ஆனா டைம் போக போக இது வந்து ரொம்ப ரேர் ஆயிடுச்சு யூஸ் பண்றது. அப்படின்னா அந்த கிஃப்டட் பர்சன் வந்து நீதானா? ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், என்னால ஏன்சன்மென்ட் மேஜிக் ஒண்டி தான் யூஸ் பண்ண முடியும், அதை தாண்டி வேற எதுவும் யூஸ் பண்ண முடியாது. என்னால ஒரு மேஜிக் ஐட்டமை கூட உருவாக்க முடியல. மேஜிக் ஐட்டம் உருவாக்கணும்னா கூட ஏன்சன்மென்ட் மேஜிக் அண்ட் ஆக்சுவல் மேஜிக் அது ரெண்டுமே தேவைப்படும். போனா ஆக்சுவல் மேஜிக் வந்து உனக்கு வேற ஒருத்தங்க தேவைப்படுறாங்க அதுதானே? ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தானே, அதை நம்பி தான் இந்த அகாடமிக்கே வந்தேன். நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் எனக்கு கம்பேட்டபிளா கிடைப்பாங்க அப்படின்னு தான் நினைச்சு வந்தேன். ஆனா இங்க இருக்க நோபல்ஸ் யாருமே என்னோட பேச்சு கூட கேட்க மாட்டாங்க. ஓ அதுதான் விஷயம்னா நீ வந்து எங்களோட டீம்ல ஜாயின் பண்ணிக்கலாம் தெரியுமா? இதை கேட்கிற அவர் ரொம்ப சந்தோஷமாயிரா. ஏன்னா இது வரைக்கும் யாருமே காணன அவங்களோட டீம்ல சேர்த்துக்கிற மாதிரியே இல்ல, ஆனா இவங்க சேர்த்துக்கினாங்க. நெக்ஸ்ட் சீன்ல எல்லா குரூப்ஸும் அங்க தனித்தனியா நிக்குது. அங்க இருக்க எல்லாருமே நம்ம எலியாராவோட டீமை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா எலியாராவோட டீம்ல நோபல்ஸும் இருக்காங்க, காமனர்ஸும் இருக்காங்க. ஆனா இதுக்கப்புறம் தான் அங்க மியோபியை கேட்கறா, உங்கள யாருக்காச்சும் இந்த மாதிரி கேம்ப் எல்லாம் செட் பண்ண வருமா? எனக்கு வந்து சுத்தமா கேம்ப் எல்லாம் வைக்க வராதுப்பா, அதனால தான் நான் கேட்கறேன். ஆனா அங்க கானனுக்கு வந்து சுத்தமா தெரியல. ஆனா எலியாரா வந்து சொல்றேன், இந்த மாதிரி நான் 1 இல்ல 2 வாட்டி நான் பண்ணிருக்கேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீ சொல்ற மாதிரி நானும் அதெல்லாம் பண்ணி பார்த்திருக்கேன். இப்படி இவங்களும் பேசின்னு இருக்கும் போது அங்க இன்ஸ்ட்ரக்டரும் வராங்க. அவங்களும் அங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இன்னில இருந்து உங்களோட 2 நைட் அவுட்டோர் கேம்பிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க எலியாராவும் யோசிக்கிறான், நான் வந்து கண்டிப்பா என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன். சீன்ல அவங்க கேம்பிங்காக வெளியிலே வந்துடுறாங்க. அங்க இன்ஸ்ட்ரக்டரும் சொல்ல இருக்காங்க, இந்த மாதிரி நீங்க வந்து உங்களோட வேலையை நீங்களா செய்யற மாதிரி தான் இருக்கும் பசங்களா. அங்க நிறைய பசங்க வந்து ராயல் ஃபேமிலில இருந்து வந்திருக்காங்களா, அதனால மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து சொதப்ப ஆரம்பிக்கிறாங்க. ராயல் ஃபேமிலில இருக்கவங்க வந்து நிறையவே வேலை எல்லாம் செய்ய மாட்டாங்க. சில பசங்களால அங்க சரியா நெருப்பு மூட்ட முடியல, சில பசங்களால அங்க டென்ட் கூட கட்ட முடியல. ஆனா எலியாராவோட குரூப் பார்த்தா டென்ட்டை ஈஸியாவே கட்டிடுறாங்க, அதே மாதிரி அவங்க நெருப்பையும் ஈஸியா வர வச்சுறாங்க. இந்த சைடு இன்னொரு டீம் அங்க டென்ட்டை உருவாக்கிறாங்க. ஆனா இதை பார்த்து இருக்க இன்னொரு டீம் பொண்ணும் கேக்குது, உங்களால எங்களோட டீமுக்கும் இந்த மாதிரி டென்ட்டை கட்ட முடியுமா? ஆனா டீச்சர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து உங்களோட வேலையை நீங்களா செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நீ வந்து என்ன சொல்ற, எங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ண தெரியாதுப்பா, அதனால நீங்க தான் பண்ணும். ஆனா அவங்க முடியாதுன்னு சொல்றாங்களா. இதனால அவங்க 2 பேருக்கு இடையில அங்க சண்டையும் ஆரம்பிச்சது. இதையும் எலியாராவோட குரூப்ல இருக்க எல்லாருமே பார்த்துன்னு இருக்காங்க. அப்படியே நைட் ஆயிடுது, அங்க இவங்களும் அப்படியே தூங்க ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட் சீன்ல இன்னொரு பசங்களோட குரூப் காட்டுறாங்க. அவங்க டென்ட் சரியா வைக்காதனால அங்க இருக்க ஒரு பொண்ணுக்கு அடிபட்டுது. எல்லாமே உங்களால தான், இந்த மாதிரி நாங்க நேத்தே கேட்டோம் இந்த மாதிரி டென்ட் கட்டுங்கன்னு, நீங்க ஒண்டி கட்டி தந்திருந்தா இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டுக்கு அடிபட்டிருக்காது. ஆனா எங்களால என்ன பண்ணிருக்க முடியும், நீங்க வந்து ப்ரிப்பேரா வரல, நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கணும் இதுக்கெல்லாம். ஆனா இதை கேட்கிற அந்த பொண்ணு ரொம்ப கோமாயிட்டு அங்க நெருப்பால அட்டாக் பண்ணலான்னு வருவா. ஆனா அதுக்குள்ளேயே மியோபி வந்து நடுவுல தடுக்க ஆரம்பிச்சிடறா. ஏய் நீ வந்து என்ன பண்ணிருக்க, ஒரு சின்ன சண்டைக்கு போய் நீங்க மேஜிக் யூஸ் பண்ணி சண்டை போட போறீங்களா? இந்த சைடு அங்க எலியாராவும் ஹீலிங் ஸ்லைமை யூஸ் பண்ணி அந்த பொண்ணை ஹீலும் பண்ணி விட்டுறா. ரொம்ப நன்றி எங்களை வந்து ஹீல் பண்ணதுக்கு, நீ வந்து நன்றி எங்களுக்கு சொல்ல தேவையில்ல, இந்த மாதிரி நீங்க போய் மன்னிப்பு கேட்டாலே போதும் அவங்க கிட்ட. இதனாலேயே அந்த பொண்ணுங்களும் அந்த பொண்ணும் கிட்ட போய் மன்னிப்பு கேட்க அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இதனாலேயே அவங்களுக்கு இடையில ஃப்ரெண்ட்ஷிப்பும் உருவாக ஆரம்பிச்சது. இந்த சைடு எலியாராவும் சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம வந்து ஒன்னா வேலை செஞ்சா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராது. இதை மத்த பொண்ணுங்களும் ஒத்துக்கிறாங்க. இதனால எல்லாருமே ஒன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. அங்க ஆலியா வந்து அங்க ஸ்கெவெஞ்சர் ஸ்லைமை யூஸ் பண்ணி டாய்லெட் உருவாக்கிறா. இந்த சைடு கானனை தான் காட்டுறாங்க, அவ பார்த்தா ஒரு ட்ராப் உருவாக்குறா. இதெல்லாம் பார்க்கும்போது எலியாராக்கும் பழைய விஷயம்லாம் ஞாபகம் வருது. ஏன்னா ரியாமாவும் ஒரு ட்ராப் வந்து உருவாக்கியிருப்பான் இதே மாதிரி. இந்த சைடு இன்னொரு ஸ்டூடெண்ட்டை காட்டுறாங்க. அங்க மியோபியோட சாப்பாடு அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. நெக்ஸ்ட் சீன்ல இன்னொரு பொண்ணை காட்டுறாங்க. அவ பார்த்தா தண்ணி பக்கிட்ட தூக்கின்னு வரும்போது திடீர்னு பேலன்ஸ் வந்து தவறிது. ஆனா அவ விழுறதுக்குள்ளேயே எலியாரா வந்து காப்பாத்திரல. இதனால அவளும் சீச்சுக்கினே நன்றின்னு சொல்றா. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க டீச்சரும் அவங்க எலியாரா குரூப்பை பார்த்து பாராட்டின்னு இருக்காங்க. இவங்களோட குரூப் வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க கேம்ப் ஃபயர் எல்லாம் ஏத்தி நடுவில் உட்காந்து அங்க நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துன்னு இருக்காங்க. ஆனா ஒரு சைடு அவங்க ரொம்ப சோகமா இருக்காங்க. ஏன்னா இந்த கேம்ப் வந்து இன்னியோட முடிவுக்கு வருது, நாளைக்கு அவங்க திரும்ப ஸ்கூலுக்கு போகணும். ஆனா அங்க இருக்க பசங்க எல்லாருமே இங்க ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு அதை பத்தி எல்லாம் அங்க பேசின்னு இருக்காங்க. இந்த சைடு மிஸ்ஸெல்லாம் சொல்ல இருக்கான், இந்த மாதிரி நான் என்ன யோசனை, மத்தவங்க கூட இன்டராக்ட் பண்றது அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் நினைச்சிட்டு இருந்தேன். அதனாலே நான் அவளுக்கும் யாருக்கிட்டையும் பேசுறதும் இல்ல. இப்பதான் எனக்கு தெரியுது மத்தவங்க கூட பேசுறது, அவங்க கூட விளையாடுறது இதெல்லாம் எவ்வளவு ஜாலியா இருக்கும்னு. ஆனா நாங்க இப்போ வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம், நாங்க எல்லாருமே அகாடமில ஒன்னா இருக்க போறோம். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க எலியாராக்கும் அங்க பழைய விஷயம் எல்லாம் ஞாபகம். ஏன்னா ரியாமா வந்து நிறைய விஷயத்த சொல்லி அனுப்பியிருப்பான். ஸ்டார்டிங்ல
ஸ்டார்டிங்ல உனக்கு வந்து இது கஷ்டமா இருக்கலாம், ஆனா இது போக போக உனக்கு ஈஸி ஆயிடும், உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அதே மாதிரிதான் இங்கே நடந்திருக்கு. அங்க இப்படி இவ்வளவு யோசனை இருக்கும்போது அங்க ஒரு பொண்ணு நம்ம இளையரா வந்து காப்பாத்திருப்பால. அந்த பொண்ணு பார்த்தா ஃபிளவர்ஸ் எல்லாத்தையும் வந்து கொடுக்குறா. நீங்க வந்து என்ன காப்பாத்தினீங்க, அதுக்காக ஒரு சின்ன கிஃப்டா இதை வச்சுக்கோங்க. இந்த ஃபிளவர்ஸும் நம்ம இளையராக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. நெக்ஸ்ட் சீன்ல இளையரா வந்து ரியோமாக்கு ஒரு லெட்டரையும் எழுதுறா. ரியோமா, உனக்கு வந்து தெரியுமா, நீ சொன்ன மாதிரியே நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸை உருவாக்கிட்டேங்க. ஓ அப்படியா, அப்பனா இது நல்ல விஷயம் தான் ஆலியா. என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஒரு ஃபிளவரை குத்தால, அது மேல பெரிஸ் இருந்தது. நான் அந்த பெரிஸை வந்து ஹீலிங் ஸ்லைம் அண்ட் ஸ்கேவெஞ்சர் ஸ்லைம் இது எல்லாத்துக்கும் தந்தேன். இந்த பெரிஸ் அதுங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால நீயும் இந்த பெரிஸை அங்க இருக்க ஸ்லைம் எல்லாத்துக்கும் கொடு. அதே மாதிரி ரியோமாவும் அங்க இருக்க எல்லா ஸ்லைமுக்கும் அதை தர ஆரம்பிக்கிறான். அதுங்களுக்கும் அந்த பெரிஸ் வந்து ரொம்பவும் பிடிச்சு போயிடுது. இவன் இப்படி கொடுக்கறதோட இங்க இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்றீங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கு தவிர எபிசோட்லாம் நோட்டிபிகேஷனா வரும். இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். sayonara.